الله والله 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 الله والله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت معلما صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபாத்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மில் உள்ள இளைய சமுதாயம் பலவிதமான பட்டப்படிப்புகளை படித்து பட்டதாரிகளாக ஆகியிருக்கிறார்கள். பலவிதமான கல்விகளை படித்து கல்விமான்களாக ஆகியிருக்கிறார்கள். என்னதான் ஒரு மிக சிறந்த கல்விமானாக ஆனாலும் சரி அல்லது ஒரு பட்டதாரியாக ஆனாலும் சரி, அந்த கல்விக்கு மிக முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது. அதுதான் ஒழுக்கம் என்பது இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கம் ஒருவனிடத்தில் இருந்தால் அவன் பயின்ற கல்வி ஒரு பரிபூர்ணமான கல்வியாக மாறிவிடுகிறது. ஒழுக்கம் இல்லை என்றால் அந்த கல்வி அவனுக்கு பயன்படவே படாது. இதனால்தான் இப்படி சொல்வார்கள், ஒருவனுக்கு கல்வி அறிவு என்பது இல்லை, ஆனால் அவனுக்கு ஒழுக்கம் இருக்கிறது, அவன் ஒழுங்கு முறையோடு நடந்து கொள்கிறான் என்று சொன்னால் அவனை பார்த்து நாம் இப்படி சொல்வோம், மனுஷன்னா இவன் தான் மனுஷன். அல்லது ஒருவன் இப்படி இருக்கிறான், கல்வி அறிவு இருக்கிறது, தன் பேருக்கு பக்கத்தில் பலவிதமான பட்டங்களை எல்லாம் உபயோகித்துக் கொண்டிருக்கிறான், ஆனால் அவனிடத்தில் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் இவெல்லாம் ஒரு மனுஷனா என்று சொல்லி நாமே கேட்போம். எனவே ஒருவருக்கு கல்வி இருக்கிறது என்று சொன்னால் அத்தோடு சேர்ந்து ஒழுக்கமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நமக்கு தெள்ள தெளிவாக புரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பலவிதமாக புகழ்ந்து பேசுகிறார். அப்படி புகழ்ந்து பேசக்கூடிய இடத்தில் இந்த ஒரு இடம் மிக முக்கியமான இடம். சொல்கிறார் அல்லாஹ் தஆலா, இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா புகழ்ந்து பேசுகிறார். அல்லாஹ் தஆலா நாடி இருந்தால் வேறு ஏதாவது ஒரு சிறப்பை வைத்து, நபி அவர்களுக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் இருக்கிறது, அதை வைத்து புகழ்ந்து பேசி இருக்கலாம். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே சொன்னார்கள், ஊதீதுல் இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், எனக்கு முன்னுள்ளோர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி ஞானத்தையும் இனி பின்வரக்கூடிய சமுதாயத்தவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் என்னென்ன கல்வி ஞானங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த கல்வி ஞானங்கள் எல்லாம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கல்வியை சிறப்பித்து அல்லாஹ் தஆலா பேசவில்லை, மாறாக அந்த கல்வியின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த அந்த ஒழுக்கத்தை பற்றி, அந்த நற்குணத்தை பற்றி தான் அல்லாஹ் தஆலா சிறப்பித்து கூறியிருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். ஆக எவ்வளவு பெரிய பணக்கார
பணக்காரராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு கல்விமானாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு தலைவர் சரி, அவரிடத்தில் ஒழுக்கம் இருந்தால்தான் அவர் மதிப்பிற்குரியவராக கருதப்படுகிறார். அல்லது ஒரு தலைவருக்கு ஒழுக்கம் இல்லை, ஒரு கல்விமானுக்கு ஒழுக்கம் இல்லை, அல்லது ஒரு பணக்காரனுக்கு ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அவர் மதிப்பு மிக்கவராக கருதப்பட மாட்டார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெள்ள தெளிவாக காண முடியும். ஒரு உதாரணத்தை நான் இங்கே சொல்கிறேன். நல்லா படிச்ச ஒரு பையன், அவன் ஒரு தெருவில் சைக்கிளை ஓட்டி சென்று கொண்டிருக்கிறார். எதிரில் ஒரு முதியவர் வருகிறார். ரெண்டு பேரும் இப்படி வராங்க. வரும் பொழுது சைக்கிள் ஓட்டி செல்லக்கூடிய அந்த பையன் என்ன செய்யறான், லேசாக அந்த முதியவர் மீது இடிச்சிடுறான். அது லேசா உராசிடுது. அந்த முதியவர் என்ன சொல்வாரு, பார்க்க படிச்சவ மாதிரி இருக்கிற, நீ எல்லாம் என்னத்தை படிச்ச அப்படின்னு தான் கேட்பாரு. படிப்பிற்கும் சைக்கிள் ஓட்டுவதற்கும் என்ன சம்பந்தம்? இங்க ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனால் ஒருவனுக்கு கல்வி இருக்கிறது என்றால் அவன் ஒழுக்கம் உள்ளவனாக இருப்பான், ஒழுங்கீனமாக இருப்பான் என்று சொல்லி இங்கே நமக்கு இங்கே புரிகிறது. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்றவுடன் ஒரு திண்ணை மதரசாவை ஆரம்பித்தார்கள். அதில் மசாயில்களை கற்றுக் கொடுப்பதை விட, ஹதீஸ்களை கற்றுக் கொடுப்பதை விட ஒழுக்கத்தை தான் முக்கியமாக கற்றுத் தந்தார்கள் என்று சொல்லி சஹாபாக்களே சொல்லி இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம், அரபுகள் முந்தைய காலத்தில் இஸ்லாத்திற்கு முன்னதாக காட்டு மிராண்டித்தனமாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு ஒட்டகம் பக்கத்து வீட்டில் உள்ள தொட்டியில் தண்ணீரை குடித்து விட்டால் இரண்டு வீட்டிற்கும் பரம்பரையாக சண்டை நடந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த அரபுகளை எப்படி தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீர்திருத்தினார்கள்? இப்படி சொன்னார்கள், மல்லா யர்ஹமு லா யுர்ஹமு. நீங்கள் இரக்கம் காட்டவில்லை என்றால் வானில் உள்ள அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இப்படித்தான் ஒழுக்கங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். அதன்படி சஹாபாக்கள் கற்றார்கள். இதனால் தான் கல்வியும் ஒழுக்கமும் இரண்டும் தேவை என்று நாம் இங்கே சொல்கிறோம். முதலில் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுகிறார்கள். பெரும்பாலான பயான்களில் நீங்களும் கேட்டிருப்பீர்கள், நாமும் பேசி இருக்கிறோம். என்ன, முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கல்வியை கற்றுத்தந்தான் என்று சொல்லி நாம் பேசி இருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? முதலில் அல்லாஹ் தஆலா ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹ் அப்படியே கொஞ்சம் போல் அப்படியே மேலே வருது, காலிலிருந்து அப்படியே மேலே வருது. மேலே வரும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மூக்கந்தண்டில் வரும் பொழுது தும்முகிறார்கள் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். தும்மியவுடன் அல்லாஹ் தஆலா அங்கு ஒரு ஒழுக்கத்தை சொல்லி தருகிறார். ஆதமே குல் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல் என்ற ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். சரி, ரூஹ் கொடுத்து முடித்த பின்பு அப்பொழுதும் உடனே கல்வியை கற்றுத்தரவில்லை. மாறாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஆதமே அங்கே ஒரு குழு அமர்ந்திருக்கும், மலக்குமார்களுடைய குழு அங்கே அமர்ந்திருக்கும், அங்கே சென்று அந்த குழுவிற்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த சலாத்தினுடைய ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறார். பின்பு அவர்கள் அங்கே சென்று சலாம் சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா விதமான கல்வி ஞானங்களையும் அல்லாஹ் தஆலா கற்றுத் தந்தான் என்று சொல்லி நாம் வரலாறுகளில் பார்க்க முடிகிறது. ஆக கல்வியை கற்பதற்கு முன்னால் ஒழுக்கம் என்பது மிகவும் தேவை. அங்கே ஒழுக்கம் என்பது போதிக்கப்பட வேண்டும் என்பதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. பலவிதமான நிகழ்வுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு தடவை ஒரு மனிதர் சிவப்பு நிறத்தில் ஒரு ஆடையை அணிந்து வந்தார். சிவப்புனா சிவப்பு, அப்படி சிவப்பு, பார்த்தோன்னே அடிக்கிற மாதிரியான ஒரு சிவப்பு. அப்ப அதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க வேற ஆடையை உடுத்திட்டு வந்தா நல்லா இருக்குமே என்றுதான் சொல்கிறார்கள். அவ்வளவுதான். உடனே அந்த மனிதர் எழுந்து சென்று வேறு ஆடையை உடுத்திக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் அமர்ந்தார் என்று சொல்லி அபூதாவூத் ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுக்கடுத்ததாக ஒரு மனிதர் பரட்டை தலையோடு வருகிறார். முடியெல்லாம் விரிஞ்சி கிடக்கிறது, முடி சரியாக பராமரிக்காமல் இருக்கிறது. அவரை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா யஜிது அஹதுக்கும் மா யும்ஷிது ஷஅரா, உங்களுக்கு தலை வாருவதற்கு சீப்பு இல்லையா?
தலையில் எண்ணெய் தேய்ப்பதற்கு எண்ணெய் இல்லையா என்று கேட்கும் பொழுது உடனே அந்த சபையிலிருந்து எழுந்திருத்து நேராக வீட்டிற்கு சென்றார், எண்ணெயை தேய்த்தார், தலையை நன்றாக வாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் வந்து அமர்ந்தார் என்று சொல்லி இதுவும் இந்த ஹதீஸும் அபூ தாவூத் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவதாக ஒரு மனிதர் அப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார். பெண்கள் முடி வைத்திருப்பதை போன்று முடியை வைத்திருக்கிறார். பெண்கள் நீளமா வச்சிருப்பாங்களா இல்லையா, அதே போன்று முடி. ஒரு காட்டரபி. அவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் நீங்கள் இவ்வளவு நீளமாக முடியை வைத்திருக்கிறீர்கள், முடியை கத்தரித்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி சொன்னவுடன் நேராக அந்த காட்டரபி சென்றார். ஹதீஸில் பதிவாகி இருக்கிறது, ஃபகதா ஜும்மத்தஹு இலா உதுனைஹி. அந்த சஹாபி காட்டரபி என்ன செய்தார் என்று சொன்னால், கீழே வரைக்கும் தொங்கி இருந்த அவருடைய முடியை காது வரைக்கும் வெட்டினார். வெட்டிவிட்டு நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் வந்து அமர்ந்தார் என்பதாக ஹதீஸில் பதிவாகி இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத் தந்தார்கள். இப்படிதான் ஒருவர் கிழிந்த ஆடை உடுத்திக் கொண்டு நபி அவர்களுடைய மஜ்லிஸில் வந்து அமர்கிறார். வந்தோடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன்பா உனக்கு நல்ல சட்டை எதுவுமே இல்லையா, அல்லது உனக்கு வசதி கம்மியா என்று கேட்கும் பொழுது நல்ல சட்டையெல்லாம் இருக்குது என்று சொன்னார். இது சொன்னவுடன் நபி அவர்கள் கேட்கிறார்கள், மில் ஐயில் மால், உனக்கு எப்படி சம்பாத்தியம் வருகிறது, நீ எப்படி சம்பாதிக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் ஒரு பெரிய ஆட்டு மந்தையும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஊர்ல ஒரு சிலர்கள் இருப்பார்கள், வீட்டில எல்லாம் கத்த என்ன செய்வாங்க, பண நோட்டுகளை எண்ணி வைத்திருப்பார்கள். ஆனால் வீட்டிற்கு வெளியே வந்தால் ஓட்ட பனியனோடு ஓட்ட சட்டையோடு வெளியே வந்து வருவார்கள். அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதேதான் சொன்னார்கள், ஃபல்யுர் அஸ்ரத நியமத்தல்லாஹ், உனக்கு அல்லாஹ் தஆலா எந்த நியாமத்தை வழங்கி இருக்கிறானோ அதை நீ வெளியே காட்டு. உனக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அல்லவா, அந்த அளவிற்கு நீ என்ன செய்ய வேண்டும், ஒரு நல்ல ஆடை உடுத்தி மக்களுக்கு நீ வெளியே காட்டு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த சஹாபியை பண்படுத்தினார்கள். அந்த ஒழுக்கங்களை எல்லாம் கற்றுத்தந்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக ஒரு கல்வி நிறுவனம் என்றால், ஒரு ஆசிரியர் என்றால் அந்த இடத்தில் ஒழுக்கங்கள் கற்பிக்கப்பட வேண்டும். அந்த ஒழுக்கங்களால் தான் அந்த கல்வி நிறுவனமும் சரி ஆசிரியரும் சரி ஒரு நல்ல கல்வி நிறுவனமாக ஆகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உங்கள் பிள்ளைகள் நன்றாக சம்பாதிக்கட்டும், உங்கள் பிள்ளைகள் நன்றாக வேலை செய்யட்டும், கை நிறைய சம்பாதிக்கட்டும், வீடு எல்லாம் வாங்கிக் கொள்ளட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் இருக்கிறதா என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். ஒழுக்கம் இல்லை என்றால் காலம் பூராக சந்ததி சந்ததிகளாக ஒரு அவப்பெயர் என்பது இந்த சமுதாயத்தில் இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் யார் என்றால், ஹஸரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆசிரியர் இவங்க. அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் 50 வருடங்கள் செலவழித்தோம். 50 வருஷம் எதற்காக வேண்டி? 30 வருடங்கள் நாங்கள் ஒழுக்கத்தை கற்றோம், மீதமுள்ள 20 வருடங்கள் தான் குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றோம் என்று சொல்லி ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி ஒழுக்கத்தை கற்றால் தான் அந்த கல்விக்கு ஒரு மதிப்பு இருக்கும், அந்த கல்விக்கு ஒரு மரியாதை இருக்கும். அப்படி இல்லை என்றால் நாம் கற்கக்கூடிய கல்வியில் எந்த விதமான ஒரு பலனும் இருக்காது என்பதை இங்கே நம்மால் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா பலவிதமான உயிரினங்களை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஆனால் முக்கியமாக 2 உயிரினங்கள் கெட்ட உதாரணத்திற்காக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். 2, முதலாவது கழுதை, இன்னொன்று நாய். 2 உயிரினங்கள். கழுதையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மஸலுல்லதீன ஹும்மிலுத் தௌராத்த ஸும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமார். தௌராத் வேதத்தை வழங்கினோமே அந்த யூதர்கள் எப்படி தெரியுமா, தௌராத் வேதத்தை வாங்கிய பின்னரும் அமல் செய்யாமல் இருக்கிறார்கள். கழுதைக்கு அது முதுகுல என்ன ஏத்தினாலும் எதுவும் தெரியாது. முதுகுல தங்கத்தை வைங்க, அது பாட்டுக்கு சுமந்துட்டு போகும். வெள்ளியை வைங்க, சுமந்துட்டு போகும். வைக்கோலை வைங்கள், சுமந்து கொண்டு போகும். அதே போன்றுதான் இந்த யூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை, தௌராத் என்ற வேதத்தை இறக்கினான்.
ஆனால் அவர்கள் அதன்படி அமல் செய்யவில்லை, அதில் சொல்லக்கூடிய அந்த ஒழுங்குமுறைகள் படி அவர்கள் நடந்து கொள்ளவில்லை, இதனால் அவர்கள் கழுதைக்கு சமமானவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போன்றுதான் நாய்க்குண்டான உதாரணம், கமசலில் கல்ப், அல்லாஹ் தஆலா சொல்கிறார். யார் தெரியுமா? கற்ற கல்வியின்படி யார் அமல் செய்யவில்லையோ, கற்ற கல்வியின்படி யார் அந்த ஒழுங்குமுறைகளை பேணவில்லையோ அவர்கள் கமசலில் கல்ப், நாயை போன்றவர்கள் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. ஏன்னா நான் என்ன பண்ணும், சாப்பாடு போட்டாலும் சரி, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய வார்த்தை இது, சாப்பாடு போட்டாலும் சரி போடவில்லை என்றாலும் சரி நாக்கை தொங்க போட்டுக் கொண்டேதான் இருக்கும். அதே போன்றுதான் கல்வியை கற்று அதனை ஒழுக்கங்களை யார் பேணி பின்பற்றாமல் இருக்கின்றார்களோ அவர்களும் நாயை போன்றவர்கள், கழுதையை போன்றவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறார். ஆக இதையெல்லாம் வைத்துத்தான் பிள்ளைகளுக்கு நாம் ஒழுக்கங்களை நாம் கற்பிக்க வேண்டும். நமது மக்தபிலும் மதரசாக்களிலும் ஒழுக்கங்கள் தான் கற்பிக்கப்படுகிறது. ஒழுக்கங்களை கற்பிக்கவில்லை என்று சொன்னால் அதனுடைய பின்விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்பதை தாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கும்பகோணத்தில் இருந்த ஒரு சம்பவம். 19 வயது உள்ள ஒரு பெண்மணி, 19 வயசு தான் ஆகுது, தாயை என்ன செய்து விட்டால், கொலை செய்து விட்டாள். பெத்த அம்மாவை கொலை செஞ்சிட்டான். காரணம் கேட்டானா என்னன்னா, லவ்வரோட சேர்த்து வைக்கலையா வீட்டில், தாயோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒழுக்கம் தெரியவில்லை. அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய முறைப்படி அந்த ஒழுக்கங்கள் கற்றுத்தரப்படுகிறா என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் கேள்விக்குறிதான். அதிலும் குறிப்பாக பள்ளிக்கூடங்களில் ஒரு கேள்விக்குறிதான். பள்ளிக்கூடங்கள்ல உலக கல்வி எல்லாம் படித்துக் கொள்ளலாம், ஆனால் அல்லாஹ் ரசூலை பற்றி உள்ள சிந்தனை, இஸ்லாமிய ஒழுக்கங்கள் அங்கே கற்றுத்தரப்படுகிறார் சொன்னால் அவைகள் எல்லாம் கேள்விக்குறிகள் தான். 8 மணி நேரம் 9 மணி நேரம் தங்களுடைய பிள்ளைகள் ஸ்கூல்களிலும் டியூஷன்களிலும் செலவு செய்கிறார்கள். அங்கே ஒழுக்கங்கள் கற்பிக்கப்படுகிறார் சொன்னால் அது கேள்விக்குறி. நானே இங்க ஒரு பையனை பார்த்தேன், கையில பயங்கரமா நகத்தை வச்சிருந்தான். ஏன்பா நகத்தை வெட்டலாம்ல அப்படின்னு சொன்னேன். நகத்தை வெட்டினா நல்லா இருக்குமே, அழுக்காக இருக்கு நகம். ஸ்கூல்ல பிடி சார்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க, அதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அப்ப ஸ்கூல்கள்ல இந்த ஒழுக்கத்துடைய குறைபாடு தான் நாம் இந்த சமுதாயத்தில் எந்த அளவிற்கு ஒழுக்கமின்மையை நாம் இங்கே பார்க்கிறோம் என்பதை நாம் இங்கே சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நமது பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராய் வ குல்லுக்கும் மஸ்ஊல் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை கியாமத் நாளில் விசாரணை செய்யப்படுவீர்கள். அப்படி பெற்றோர்கள் யாருக்கு பொறுப்பாளி? நமது பிள்ளைகளுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறோம். நமது பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக கேள்வி கணக்கை கேட்பார். ஆக அந்த பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல ஒழுக்கங்களை நாம் சொல்லித் தர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள், ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு ஒரு நல்ல அன்பளிப்பை தர வேண்டும் என்று சொன்னால் நல்ல நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தரட்டும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருவள்ளுவரும் இதைதான் சொல்லுகிறார். திருக்குறள்ல வருமா இல்லையா, ஒழுக்கம் விழுப்பம் தரலார், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். என்ன அர்த்தம்? ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒருவனுக்கு ஒழுக்கம் இருந்தால் அவன் மேன்மை அடைந்து கொண்டு சென்று கொண்டே இருப்பான். அப்படி மேன்மை அடைந்தால் அந்த ஒழுக்கத்தை எப்படி பேண வேண்டும்? ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த ஒழுக்கத்தை நமது உயிரிலும் மேலாக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். மற்ற நாடுகள் சேர்ந்தவர் அல்ல, நம்ம ஊருக்காரு, நம்ம தமிழ்நாட்டுக்காரர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒழுக்கத்தை நாம் எந்த அளவிற்கு பேண வேண்டும் என்பதை பாதுகாக்க நாம் இங்கே புரிய கடமைப்பட்டுள்ளோம். அரபியிலும் இப்படி ஒரு பழமொழியை சொல்வார்கள், மல்லா அதபலஹு லா இல்மலஹு, யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவர்களுக்கு கல்வி அறிவு என்பதே இருக்காது. நீங்கள் இங்கே வேண்டுமென்றால் நன்றாக படித்து முதல் மார்க் உங்களுடைய மகன் எடுக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் முதல் மார்க் எடுக்கலாம். ஆனால் முதல் மார்க் எடுக்கிற பசங்க தான் பெரும்பாலும் ஷைத்தான்களாக இருப்பார்கள். நிறைய நாமளும் பார்த்திருக்கோம். முதல் மார்க் இருக்கிற பையன் தான் பெரும்பாலும் ஷைத்தான்களாக இருப்பார்கள். ஏனென்றால் ஒழுக்கம் என்பது இருக்காது.
இன்றைய ஸ்கூல்களில் பார்த்தால் எல்லாம் கொடுத்து மனப்பாடம் செய் என்று சொல்லி மனப்பாடம் தான் செய்ய வைக்கிறார்களே தவிர அங்கே ஒழுக்கங்கள் டிசிப்ளினுக்கு என்ற ஒரு கிளாஸ் எடுக்கப்படுகிறார் சொன்னால் எடுக்கப்படவில்லை என்பதை இந்த காலம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஆக நாமும் நமது பிள்ளைகளும் இந்த சமுதாயத்தில் ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து நல்ல பண்புள்ளவர்களாக வாழக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துவாக தொழுது கொள்ளுங்கள்.